ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 206. இதில் பூரி சேத்திரம், கூர்ம சேத்திரம் மற்றும் திருப்பதி சேத்திரம் எனும் 3 சேத்திரத்தில் ராமானுஜரின் லீலை காண்போம். இப்போது பூரி சேத்திரம் ஒரிஸ்ஸா நிகழ்வை காண்போம். இங்கு முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமாகிய ஸ்ரீ ராமானுஜர் புருஷோத்தம சேத்திரமாகிய பூரி ஜெகநாத பெருமானின் ஆஸ்தானத்தை அடைந்தார். பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி அங்கு வழிபாடு முறைகளை மாற்றலாம் என எண்ணியிருந்தபோது ஜெகநாத பெருமான் அவர் தம் கனவில் தோன்றி அங்கு முன்பு இருக்கும் முறையே பின்பற்றப்படட்டும் என ஆணையிட்டு விட்டார். பெருமானின் ஆணையை அனுசரித்து அந்த கோவிலில் பெரிய மாற்றங்கள் எவற்றையும் ஏற்படுத்தாமல் எம்பார் மடம் என்ற ஒன்றை மட்டும் ஏற்படுத்தி கோவிலின் மேற்பார்வை விஷயங்களை மட்டும் கவனிக்கச் செய்தார். அடுத்ததாக கூர்மச்சேத்திரம் யாத்திரை காண்போம். திக் விஜயத்தின் ஒரு அங்கமாக தற்போதைய ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கூர்மச்சேத்திரத்தை அடைந்தார் ஸ்ரீ ராமானுஜர். இங்கு பலர் கூர்ம மூர்த்தியாக சிலா ரூபத்தை சிவனது அம்சமாக கருதி வந்தார்கள். ஸ்ரீ ராமானுஜர் அவற்றை உண்மை கிடையாது என நிரூபிக்க அந்த மூர்த்தியை கிழக்கு முகத்தில் இருந்து மேற்கு முகமாக திரும்புமாறு பிரார்த்தனைகளை செய்தார். அந்த மூர்த்தியும் அவ்வனமே செய்து உண்மையை உலகிற்கு உரைத்தார். அதனை கண்ட அவர்களும் ஏற்று மாறிவிட்டார்கள் வைஷ்ணவத்திற்கு. கீழே ராமானுஜர் என்ன பிரார்த்தனை செய்தார் என்பதை காண்போம். ஓ ஆமை உருவாகி வந்த பெருமானே, ஆதி மூலமானே, சீமன் நாராயணன் நீயே என உறுதி செய்வாயாக. உனது திருமுகம் தன்னை சற்றே திருப்பிக்கொள் என பிரார்த்தித்தார். அடுத்ததாக திருமலை திருப்பதி நிகழ்ச்சி ஒன்றை கவனிப்போம். கூர்ம சேத்திரத்தில் இருந்து இன்னும் தெற்கு நோக்கி பயணம் செய்து ஸ்ரீ ராமானுஜரும் அவர் தம் சீடர்களும் திருமலை தெய்வத்தை வந்து அடைந்து விட்டார்கள். திரு வேங்கட முடையானை விஷ்ணு கிடையாது, ஓ சிவபெருமானே என சைவர்கள் சிலர் உண்மை அறியாது பறை சாற்றி வந்தார்கள். இந்த நிலை தொடர்ந்தால் என்னாவது என விழிப்புற்றார் ஸ்ரீ ராமானுஜர். தாழ் சடையும் என தொடங்கும் ஆழ்வார் பாசுரத்தை சுட்டிக்காட்டி சைவர்கள் சிவ தத்துவத்தை வாதம் செய்தார்கள். இதற்கு ஸ்ரீ ராமானுஜர் பிணக்கு ஏதும் ஏற்படாத வண்ணம் ஒரு உபாயம் கூறினார். விஷ்ணுவின் ஆயுதமாகிய சங்கு சக்கரங்களையும் சிவனின் கைகளில் இருக்க வேண்டிய உடுக்கை போன்றவற்றையும் பெருமான் சன்னதிக்குள் வைத்துவிட்டு சென்று விடலாம். காலை எதை பெருமான் தானே ஏற்றுக்கொண்டு கையில் வைத்து இருக்கின்றாரோ அதுவே உண்மையை விளக்கிவிடும் என்றார். அவ்வாறு செய்ய பெருமான் சங்கு சக்கரங்களே தரித்து தான் சீமன் நாராயணனே என உறுதி செய்து விட்டார். இந்த ஆச்சரியகரமான சம்பவத்தை கண்டு பின்பு அவர்களும் அவரை பின்தொடர்ந்தார்கள். வைஷ்ணவத்திற்கு ராமானுஜரின் சீடர்களும் ஆகிவிட்டார்கள். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்